அயர்லாண்டில் ஒரு இன்ஜினியர் அண்ட் கிரிக்கெட்டராக இன்றைக்கி எபிசோட் 1. 5:30 மணிக்கு எழுந்து நீரை பறக்கிட்டு அடுத்து மைக்ரோவேவில் பால் காயறதுக்குள்ளே காலை கடன் ஆசனத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் காஃபியோட கொஞ்சம் பருப்புக்களை சாப்பிட்டு முன்னாடி நாள் வீடியோ எடிட் பண்ணி அப்லோடும் பண்ணிட்டேன். 30 வயசு ஆனதால் கழுத்து முதுகுலாம் டெய்லி குடைச்சல் கொடுக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங்கை போட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் சாங்ஸும் கேட்டுகிட்டே அப்படியே ஸ்ட்ரெச்சிங்கை முடித்தேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆங்கிள் மொபிலிட்டிக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்டையும் பண்ணிவிட்டு 7 மணிக்குள்ளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 1 வீக் நான் ஆனுவல் லீவில் இருந்தேன். சின்ன பசங்க ஸ்கூல் லீவ் முடிஞ்சு போகிற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த இமெயில் அனுப்பியிருப்பானே தெரியல. அதுக்கப்புறம் காலையில் இமெயில் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லஞ்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ லஞ்சுக்கு கொஞ்சம் சாதம், கொஞ்சம் புரதம், நிறைய காய்கறிகள், அப்பளம் சேர்த்த உணவு சாப்பிட்ட பிற்பாடு ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போயிட்டு மத்தியானம் மீட்டிங்ஸில் லீவ் கதையெல்லாம் பேசிவிட்டு ஒரு சர்க்கரையெல்லாம் காஃபியை போட்டேன். ஒரு 3 மணி போல் 5 மணிக்கு லாக் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னோடய பிளான்ஸை நான் ரஷ் ஆன்லைன் ஃபிட்னஸில் வாங்கினேன். நீங்களும் வாங்குங்க. இது ஒரு கஸ்டமைஸ் ஹோம் ஒர்க் அவுட் பிளான் ஃபார் கிரிக்கெட்டர்ஸ். எனக்கு சீசனுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இதை முடிச்சுட்டு பேக் யார்டில் கிரிக்கெட் ஆட போயிட்டேன். சும்மா ஒரு 15 நிமிஷம் பிடிச்ச ஷாட்டில் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி முடிச்சுட்டு ஹைட்ரேஷனுக்கு ஃப்ரூட்டை சாப்பிட்டு குளிச்சு அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாள் இனிதே நிறைவுற்றுறது. அடுத்த டெய்லி விலாகுக்கு ஃபாலோவை தட்டி விடுங்க.